மக்களே எவ்வளோ வீடியோ பாருங்க, இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்திய மீனவர்கள் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு போய் மீனுக்கு போயிருக்காங்க. கடல் தொழில் போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டினாங்க. ரிட்டர்ன் நம்ம இந்தியாவுக்கு வர முடியல. அவங்க பேசி போட்டுக்கிற வீடியோவை இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா மக்களுக்கும் தெரியணும். அப்போ தான் ஒரு மீனவன் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக்கு ஃபாலோ எதுவுமே கேட்கல. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. வணக்கம். நாங்கள் ஈரான்லேருந்து பேசுகிறோம். ஈரான்லேருந்து முகாமாட சொல்ல ஒரு இடத்துலேருந்து பேசுகிறோம். இதில் நாகமட்டியில் பக்கத்து ஊரில் இதே போல் 8 இடத்துல நம்ம இந்திய மக்கள் கடற்தொழில் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட மக்கள் இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே போர் நடக்கிறதுனால நாங்கள் இப்போ இடையில மாட்டிட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியாமல் இருக்கோம். இந்திய கவர்மெண்ட் எப்படியாவது ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை இங்கிருந்து மீட்டெடுக்கணும். இதுல ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் தேகரான்ல குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனா அதே குண்டு எந்த நேரம் எங்க மேல விழுமணி எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்க தூங்குவோம். காலையில எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்க மேல எழும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தடிச்சு இந்த கதை